ஒரு மாலை நேரம் பசுமையான மலைப்பகுதியில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அவற்றில் ஒரு சிறிய வெள்ளாடு இருந்தது. அதன் பெயர் குட்டி. குட்டி மிகவும் சுறுசுறுப்பானதொரு வெள்ளாடாக இருந்தது. ஆனால் அதற்கு ஒரே ஒரு பிரச்சனை, தான் சிறியவனாக இருப்பதை பற்றி அதிகம் கவலைப்படுவது. அது தன்னை பெருமையாக பேச வேண்டும் என்று எப்போதும் விரும்பி இருந்தது. குட்டி வெள்ளாடு பெருமையால் மாட்டிக்கொள்கிறது. நண்டு அறிவாளித்தனமான கடற்கரை நண்டு, உடனே சிந்திக்கக்கூடிய திறன் கொண்டது. காகம் அறிவுபூர்வமான ஆனால் சுவாரஸ்யமான கதைகளை கூறும் காகம். ஆனை மிகவும் சகிப்புத்தன்மையுள்ள மூத்தவனாகும். மீன் சிறியதானாலும் தீர்மானங்களை உடனே எடுக்கக்கூடியது. அந்த மலைப்பகுதியின் ஒரு ஓரத்தில் குட்டி பச்சை புல்களை மேய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அது தனக்கு பெரிய கொம்புகளோ அல்லது வேறு வலிமையான உடலோ இல்லாததைக் கண்டு வருந்தியது. குட்டி, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்க வேண்டும்? மற்ற விலங்குகள் என்னை ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையுடன் பார்க்க மறுக்கின்றன. நான் பெரிய வெள்ளாடாக இருந்தால் என்னை பார்க்க யாவரும் தயங்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் கடற்கரை அருகே ஒரு நண்டு குட்டியின் அருகே வந்தது. நண்டு, குட்டி, உன் மனதை ஏன் இப்படி சோர்வடைய செய்கிறாய்? எதற்கும் நீ உன் சிறப்பை பெருமைப்படுத்தி வாழ வேண்டும். பெரியதாக இருக்கும் போதுதான் வாழ்வில் விலை இருப்பதில்லை. குட்டி, அது உங்களுக்கு புரியாது நண்டு. உங்கள் 2 கால்கள் உங்களுக்கு உதவுகின்றன, ஆனால் என்னுடைய உடல் என்னை பயமுறுத்துகின்றது. அதே நேரத்தில் ஒரு காகம் அவர்களது பேச்சை கேட்டு கீழே இறங்கி வந்தது. காகம், அடகுட்டி, உன் பேசும் விதமே மாற்றமாக இருக்கிறது. நீ உன்னுடைய திறமைகளை முயற்சித்து பார்க்க முயல வேண்டும். ஏன் உன்னால் பெரிய முயற்சிகளை முயற்சித்து பார்க்க முடியாது? குட்டி, என்னால் முடியாது காகமே. நான் மிகவும் பலவீனமாக இருக்கின்றேன். காகம், நான் உன்னை ஒரு நாள் உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க வைக்கின்றேன். அடுத்த நாள் காகம் குட்டியை ஒரு பெரிய ஆற்றின் அருகே அழைத்துச் சென்றது. அந்த இடத்தில் ஒரு பெரிய கயிறு கிடந்தது. காகம், குட்டி, நீ இந்த கயிற்றை தூக்கி அசைய வைக்க முயற்சி செய். அதுவே உன் திறமைகளை வெளிப்படுத்தும் வழி. குட்டி அதனை பார்த்து பயந்து விட்டது. குட்டி, இது எனக்கு சரியாயிருக்காது. இது என்னால் முடியாது. அப்போது அருகில் இருந்த ஒரு பெரிய யானை அவற்றை பார்த்தது. ஆனை, குட்டி, நீ முயற்சி செய்யாமல் பின்வாங்குவது சரியில்லை. எதிலும் முயற்சி செய்வதே வாழ்வின் அர்த்தம். அதே ஆற்றில் ஒரு மீன் குட்டியின் உரையை கேட்டு அது தண்ணீரிலிருந்து மேலே வந்தது. மீன், குட்டி, நீ பெரிய மிருகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உன்னுடைய திறமைகளை உணர்ந்து அதன்படி செயல்பட முயல வேண்டும். குட்டி மீனின் சொற்களை கேட்டதும் அதற்குள் தன்னம்பிக்கை வந்தது. அது கயிற்றை தன் அளவுக்கு தள்ளி பார்த்தது. குட்டி முயற்சி செய்ததும் அதற்குள் இருந்த சக்தி வெளிப்பட்டது. கயிறு மெதுவாக நகரத் தொடங்கியது. அதனை கண்ட யாவரும் ஆச்சரியமடைந்தனர். காகம், பாரு, நான் சொன்னது சரியல்லவா? நீ உன் திறமையை உணர்ந்தால் எதையும் சாதிக்க முடியும். நண்டு, இப்போதாவது உன் திறமைகளை உணர்ந்தாயா? ஆனை, வாழ்வில் முயற்சி எப்போதும் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதிலிருந்து குட்டி தன்னுடைய சிறியத்தனத்தை எண்ணி வருந்தவில்லை. அது தன்னுடைய தனித்தன்மைகளை பெருமைப்படுத்தி வாழ்ந்தது. இது எல்லோருக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைந்தது. உருவம் சிறியதாக இருந்தாலும் முயற்சியில் வெற்றி பெற முடியும்.